சிஸ்டோசீல் இருக்குது, ரெக்டோசீல். சிஸ்டோசீல்னா என்னென்னா நம்மளுக்கு ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இது கூட சேர்ந்து நம்ம ரிப்பேர் பண்ணும்போது அதுக்கான டைம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி ரிலேட்டடாக நீங்கள் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறது தான் இந்த பதிவு. ஸோ என்ன கேட்டிருக்கீங்கன்னா, மேம் இந்த சர்ஜரி எவ்வளோ நேரம் நடக்கும்? வெஜினல் டைட்டனிங் ஃபுல் லென்த் டைட்டனிங் நம்ம பண்ணும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து வெறும் வெஜினல் டைட்டனிங் பண்ணுறோன்னா 1 hour ஆகுங்க. 40 to 45 minutes to 1 hour வரைக்கும் ஆகும். ஸோ இது கூட நம்மளுக்கு ஒரு சிஸ்டோசீல் இருக்குது, ரெக்டோசீல். சிஸ்டோசீல்னா என்னென்னா நம்மளுக்கு சிறுநீர் பை இறங்கி வருது. அடுத்தது வந்து ரெக்டோசீலுங்கிறது வந்து நம்மளுக்கு மோஷன் போகிற பை வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் பல்ஜ் ஆகி வருது. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இது கூட சேர்ந்து நம்ம ரிப்பேர் பண்ணும்போது அதுக்கான டைம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 1 hour to 1.5 hours ஆகும். ஸோ இது கூட சேர்ந்து வெஜினல் ஓப்பனிங். ஸோ இந்த வெஜினல் ஓப்பனிங் ரொம்பவே வைடாக இருந்தால் ஸோ அதுவுமே நம்ம பெரினியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சர்ஜரியும் நம்ம சேர்ந்து பண்ணுவோம். ஸோ இந்த வெஜினல் டைட்டனிங் சர்ஜரிஸில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய நம்ம இந்த சர்ஜரி வந்து கம்பைன் பண்ணி நம்ம வந்து பண்ணும் பட்சத்தில் டைம் வந்து ஒரு சர்ஜரிக்கு ஒரு மாதிரி மாறும். பட் ஃபுல் லென்த் வெஜினல் டைட்டனிக்கு நம்மளுக்கு ஒரு 40 minutes to 1 hour வரைக்கும் ஆகும். இது கூட சேர்த்து நம்மளுக்கு இந்த லேபியா மைனோரா, லேபியா மேஜோரா, ஸோ இந்த மாதிரியான வெஜினல் லிப்ஸ் சொல்லுவோம். ஸோ அதில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது அதையும் நம்ம வந்து ஒரு கம்பைன் ட்ரீட்மெண்ட்ஸாக நம்ம பண்ணும்போது டு த மேக்ஸிமம் நம்மளுக்கு ஒரு 1 hour to 1.5 hours ஆகுங்க. ஸோ இதுதான் இந்த சர்ஜரியோட டைமிங்ஸ். ரெண்டாவது மேம், நான் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு தான் நான் இருப்பேன். ஸோ இதில் வந்து நான் இந்த சர்ஜரி முடிச்சுட்டு எப்போ ட்ரைவ் பண்ணலாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. யூஸ்வலி ஒரு 1 weekல ட்ரைவ் பண்ணலாங்க. ரொம்ப லாங் ட்ரைவ் இல்லாமல் நீங்கள் நார்மலாக பக்கத்தில் போகிறது அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 1 weekல நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். யூஸ்வலாக நீங்கள் ஃபுல்லாகவே ஒரு 6 weeksல ஹீல் ஆகிடுவீங்க. உங்களோட ஊண்ட் எல்லாமே ஒரு 6 வாரத்தில் நல்லாவே ஹீல் ஆகிடும். நீங்கள் உங்களோட செக்ஷுவல் ஆக்டிவிட்டியே நீங்கள் வந்து ஒரு 8 weeksக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் வந்து ஒரு டவுட்ஸாக கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி பற்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.